أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைக்கான வீடியோ பதிவுல சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற தஸ்பீஹின் 5 சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். முதல் சிறப்பு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்று யார் ஒரு நாளில் 100 முறை சொல்வாரோ அவரின் தவறுகள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. அவை கடலின் நுரை போன்று மிகுதியாக இருந்தாலும் சரியே என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இரண்டாவது சிறப்பு, அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறைவனை துதிக்கும் சொற்களில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அல்லாஹ் தன் வானவர்களுக்காக அல்லது தன் அடியார்களுக்காக சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன் என்பதையே தேர்ந்தெடுத்துள்ளான் என்று பதிலளித்தார்கள். மூன்றாவது சிறப்பு, அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தையை நான் உமக்கு தெரிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். நான், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அந்த வார்த்தையை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினேன். அதற்கு அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்பதாகும் என்று கூறினார்கள். நான்காவது சிறப்பு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானவையாகும், நன்மை தீமை நிறுக்கப்படும் தராசில் கனமானவையாகும், அளவற்ற அருளாளனின் பிரியத்திற்குரியவையாகும். அவை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம். பொருள், அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹுவை துதிக்கிறேன் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஐந்தாவது சிறப்பு, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் காலையிலும் மாலையிலும் 100 தடவை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன் என போற்றி புகழ்கிறேன் என்று சொல்கிறாரோ அவர் கொண்டு வந்த நல்லறத்தை விட சிறந்ததை வேறெவரும் மறுமை நாளில் கொண்டு வருவதில்லை. அவர் சொன்ன அளவுக்கு சொன்னவரையும் அல்லது அதைவிட கூடுதலாக சொன்னவரையும் தவிர. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.